பாருங்க மீன் சைஸ் அப்படி இருக்கு. அப்போ 1200 ரூபா கூலி, இப்போ 3500 4000 ரூபா கூலி. ஐயாட்ட இந்த மீனை வந்து வாங்க சரியான மலிவா இங்கே மாதவில் வந்து கிடக்கு. மீனை விழுத்து போகலாம். வெள்ளாச்சி கருப்பு தேங்காய் விடுங்க போகிறேன். என்ன இருக்கிறீங்க இங்கே வந்த இடத்துல இல்லை சுரக்காஞ்சி வச்சுக்க நான் நல்ல இந்த வயசுல இப்படி உடம்பு கட்ட இளமையா இருக்கிறீங்களா என்ன ரகசியம் திருவாண்டு சும்மா அப்படி அது சரி உழுவியா இதானே சரியான கஷ்டப்பம் மாதம்னால இது மாசம் முறையில் மாசம் 150 வருஷம் வீடானே மூணாஸ் வாங்கி மீனை கீழே விழுதி போட்டேன். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய இந்த காணொலி வந்து ஒரு வித்தியாசமான காணொலியாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன விடயம் தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து அதோட பேசலாம் வந்து எனக்கு வந்து இந்த ஊர் சுற்றுறது வந்து கொஞ்சம் வந்து ஒரு விருப்பம். இந்த ஊர்களை வந்து சுற்றி பார்க்கறது, அதே மாதிரி குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த முக்கியமான விடயங்கள், முக்கியமான இடங்களுக்கு போகிறோம்னு சொன்னால் விருப்பம், அதோட இயற்கை சார்ந்த இடங்களுக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதகள் பிரதேசம். இந்த மாதகள் பிரதேசத்தை தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சுற்றி காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலின்றது வந்து ஒரு யதார்த்தமாக நாங்கள் போகின்ற வழிகளில் அதே மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் வந்து நாங்கள் தொடர்பாகவும் வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம். உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலே வந்து மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டுன்னா பல சிறப்புகள் வந்து இருக்குது. நாங்கள் ஆலயங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ ஆலயங்கள், இந்து ஆலயங்கள், அதே மாதிரி முக்கியமாக வந்து இந்த கடற்கரை பிரதேசங்கள், இந்த கடற்கரை அண்டிய ஒரு பிரதேசம் தான் இந்த மாதகள் கிராமம். மிக அழகான கடற்கரைகள், அதே மாதிரி பல்வேறு விதமான தொழில்களை செய்கிறார்கள், விவசாயம், மீன்பிடி அப்படின்னு சொல்லி இந்த பல்வேறு விதமான தொழில்களை செய்கின்ற மக்கள் அந்த பகுதிக்கு தான் நாங்கள் இன்றைக்கு இந்த கண்டத்தெரிப்பு சந்தையிலிருந்து மாதங்களுக்கு வந்து நாங்கள் போக போகிறோம். இதில் இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாத சந்தைகள், அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஆலயங்கள், போறவராக சில கதைக்கிற சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில வந்து அமைய போகுது. என்னுடைய சேனலுக்கு யாரா புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்த காணொலியை வந்து பாருங்க. இவ்வாறான காணொலிகள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாகவும் இந்த பயண காணொலிகள் அதோட முக்கியமான இடங்களை காட்டுறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கோம். இப்போ வந்து இந்த காணொலியில இந்த மாதகள் பிரதேசம் எப்படி இருக்கு அப்படின்றத காட்ட போறோம். அதோட முழுமையாக இந்த மாதகள் பிரதேசத்தை காட்ட இயலும் அப்படின்னு பெரிய டைம் வந்து வருது. எங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட டைமோட நாங்கள் வந்து காணொலியை வந்து பதிவுறோம். நாங்கள் அப்படி இந்த டைம் வந்து தாண்டி போகமாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு பகுதி 2, பகுதி 3 அப்படின்னு சொல்லி கூட இந்த காணொலியை வந்து நாங்கள் பதிவுகிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களை வந்து நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தி வச்சிருக்கோம்னு சொல்லி சொல்றேன். நாங்கள் அப்போ வீடியோ கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து வரும். இப்போ வாங்கும் போயிட்டு பார்ப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள், சுகாதார விஷயங்கள் இன்றைக்கு இங்கே நடைபெற போகுது அப்படின்னு. இப்போ நாங்கள் பண்டத்தரிப்பு ரவுண்டா போர்ட்டில் வந்து நிற்கிறோம். ரவுண்டா போர்ட்லேருந்து உங்களுக்கு மாதகள் போகிற வரைக்குமான காணொலிகள், அதே மாதிரி மாதகளில் வந்து போகிற வழிகளில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சில முக்கியமான இடங்கள் விஷயங்கள் இருக்குன்றதையும் அப்படியே காட்டிக்கொண்டு போகணும்னு பார்க்குறோம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னுச்சுன்னா, நாங்கள் காட்டிக்கொண்டு போகிற இடங்கள் இருக்குது தானே, இடங்கள் ஏதாவது விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு மேலதிகமான காணொலிகள் இல்லாத விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து கொமெண்டில் சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து அது தொடர்பாக காணொலிகளை வந்து பதிவிடுறதுக்கு வந்து தயாராக இருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் பண்டத்தரிப்பிலிருந்து வழிகிட்ட மாதங்களுக்கு இந்த பண்டத்தரிப்பு சந்திலேருந்து ஒரு 150 மீட்டர் அப்படி வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு வயல்வெளி ஒன்று காட்சி அளிக்கும். பாருங்க வயல்வெளி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நாங்கள் இந்த வயல்வெளிக்குள்ளே வந்து இறங்கி உங்களுக்கு காட்ட போகிறோம். இப்போ வந்து பெரும்போகம் வந்து ஆரம்பமாக இருக்குது. அதால் வயலெல்லாம் வந்து விதைச்சிருக்கிறேன். இப்போ 2-3 நாளாக கொஞ்சம் சாலையான மழையும் ஜாழ்ப்பாணத்தில் வந்து பெய்திருக்கு. அதால் எல்லா இடங்களுமே கொஞ்சம் பச்சை பசைகள் தான் இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அதோட இவிடத்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது பாருங்க, காட்டுற அந்த கிணறு எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி வந்து இப்போ ஒரு மட்டத்துக்கு வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் மழை காலங்கள் மாரி காலங்கள் எல்லாம் கிணறு இருக்கிறதே தெரியாத அளவுக்கு தண்ணி வந்து மேலே வந்து கிணறு மூடி வந்து நிற்கும். பார்க்குறதுக்கும் நல்ல அழகாக இருக்கும். உங்களுக்கு அதை நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பாருங்க மாடுகள் வந்து நிற்கிது. இங்கே வந்து வயல் செய்கிறவ அதோட வந்து மாடுகளும் வளர்ப்பினும் கூடுதலாக அந்த வண்டில் மாடுகள் அதுகளை வந்து வளர்க்குறது, சவாரிக்கு விடுறது ஒரு ஃபேமஸான இடம். குறிப்பாக அந்த பண்டத்திரிப்புல எல்லாம் வந்து நல்ல சவாரி மாடுகள் எல்லாமே நிற்கிது. நல்ல விலை போகக்கூடிய சவாரி மாடுகள். இதில் வந்து ஒரு 2 சோடி மாடு நிற்கிது. இதுவும் இந்த மாடம் வந்து சோடி மாடுகள் நிற்கிறேன்னு பாருங்க அப்படி கம்பீரமாக நிற்கணும் வேண்டி.
ஐயா நிப்பானோ எங்கே வரீங்க? மீன் கொண்டு வரீங்களா? என்ன வியாபாரமா? இல்லை அதை நான் பிடிச்சது பிடிச்சிங்களா? எங்கே பிடிச்சிங்க? தொழிலுக்கு போகிறேன். இந்த போட் கொண்டு வரீங்களா? ம். நாங்கள் சந்தை போக போகிறோம். சந்தை என்ன இப்போ இருக்கா? அது இப்போ முடிஞ்சது கிடக்குறேன். கிடக்க முடிஞ்சு சந்தையில் மீன் இருக்கா? இப்போ எத்தனை மணி வரும் மீன் பார்க்குறேன்? 7:30க்கு வரும். 7:30 7:30 என்ன மீன் இது? இது மதன மண்டு சப்பு. முதல்ல மீன் எப்படி டேஸ்ட்டா? இது புலமீன் மாதிரி இல்லை, புலமீன் எவ்வளோ கொடுப்பீங்க? இது எவ்வளோ ஐயா வரும் ஒரு மீன்? இது இது ஒரு 1500 ரூபா வரும். வாங்கண்ட தாரீங்களா? நான் காசு தாரேன். பேக் இருக்கா உங்கள்கிட்ட? இப்போ வந்து நாங்கள் ஐயாட்ட இந்த மீனை வந்து வாங்க போகிறோம். இது ஒரு மீன் இல்லை, கிளையும் இருக்கு வர. கிலோ இருக்கா? பார்ப்போம். அப்போ மீனை வாங்க போகிறோம். போனாஸ் விட இன்றைக்கு மீன் குழம்பு வாசம் அடிக்குமேண்ணே. மதியம் இப்போ வீட்டு அப்படியே போய் சாப்பிட தான் இருக்குது. மீன் வாங்க தான் வந்தேன். மீன் சைஸ் எப்படி இருக்குன்னு ஒரு 4,000 மொத்தமா எல்லாம் சேர்த்து. இல்லை இது 4,000. இதுன்ற பேர் என்னங்க? புலமீன். உலாமீன். உலாமீன் கொஞ்சம் பில்லியானே. புலமீன் நம்ம இது புலமீன் பாரதான் முதலாவது. ஆமாம். போனாஸ் காசை கொடுத்து வாங்க. அப்போ மீன் பொரியல், மீன் கறி, மீன் சோதி. இங்காலையும் மீன்கள் வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த மாதகள் சந்தையில் வந்து சந்தையில் மாதகள் என்ன மீன் ஐயா ஃபேமஸ் அங்கே? எல்லா மீனும் ஃபேமஸ். இப்போ அங்கே இப்போ அரக்குளா இப்போ சீசனுக்கு படுது. அரக்குளாங்க படுது. மற்றது பாறை இனி விளமீன். விளமீன் சீசன் வந்து விளமீன். முரல் இப்போ சீசன்? முரல் சீசன் மாசி. மாசி மாசி முறையில் சொல்கிறேன். மாசி பார்த்தீங்களா? இப்போ மாதங்களுக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குண்ணே. மாதல்னால இது மாசி முறையில். மாசி முரல் தான் சிறப்பன். மண்ணாடு இப்படியா நான் கொண்டு வரது? பேக் வாங்க முன்னுக்கு தாதா இல்லை கூட மீன். என்ன மீன் நாங்கள் சூடியா? இப்போ அண்ணா வந்து சூடை வச்சுக்கிறேன். சூட மீன் மாதவனுக்கு வந்தாலே மீன் வாங்காமல் போகலான்னு சொன்னால் மீன் வந்து அவ்வளோ சரியான மலிவாக இங்கே மாதவில் வந்து கிடைக்கும். இல்லை நாங்கள் மீன் வந்து வாங்கியிருக்கோம். அதில் போகிற வழியில் ஒரு ஐயாட்ட காய்ச்சி நாங்கள் ஐயா வச்சுருந்தார். அவர் தாண்டு தனியாக பிடிச்சிருக்காரு கூட இந்த மீன் நாங்கள் இன்றைக்கு ஒரு பிடிக்கணும். இன்றைக்கு ஒரு பிடி. இப்படியே நாங்கள் மீனை வாங்கி கொண்டு இந்தியாவில் வந்தோம்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் தூரத்தில் வலது பக்கமாக ஒரு ரோட்டுன்னு போகும் இந்த வயல் வழிக்காடு. இங்கே வந்து பண்டத்தரிப்பு வைத்தியசாலை வந்து இந்த இதுக்குள்ளே இருக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்தியாவில் இந்த சவக்காலை இருக்குது. கிறிஸ்தவ மக்களுடைய சவக்காலை வந்து இந்த வீதியோரமாக இருக்குது. வேறு இப்படியே போனோம்னு சொல்லிச்சுன்னா இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. கொஞ்சம் பேர் இந்த ஆக்கள் ஊர் ஆக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பின்னப்புறங்க காட்டுன ஆக்கள் விளையாட்டுகளை. ஏன்டா அதில் வந்து ஒரு இந்த அழகான ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு முன்னுக்கு என்ன ஒரு சிறிய ஒரு கோயில் கட்டுற அமைப்பு. அதில் வந்து நிறைய ஆக்கள் அனுப்பினோம் காட்டுறேன் போகிறோம் என்ன விஷயம்னு சொல்லி. அந்த இடத்துக்கு வந்துட்டேன். பாருங்க இதில் உங்களுக்கு ஆக்கள் வந்து தெரியணும். யார் ஆக்கள்னு சொன்னால் இந்த ஊருக்குரிய ஆக்கள். அதே மாதிரி இந்த இதால் வியாபாரங்கள் அதாவது விவசாயங்கள் செய்கிற ஆக்கள்லாம் இதில் வந்து இளைப்பாறதுக்காக இருப்பினோம். உண்மையிலே இந்த ரோட்டில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இடம், நல்ல ஒரு பிளேஸ்ன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து சொல்லலாம். ஏன்டா அப்படி ஒரு காற்று, அதோட ஒரு குளிர்மை, பக்கத்தில் வந்து ஒரு குளமும் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆக்கள் பாருங்க ஒரு மண்டபமாக இருக்குல்ல, அதில் இது ஒளி இருக்கணும் முனியப்பர் ஆலயம்னு சொல்லி. தண்ணி பைப் இருக்கு. என்ன தண்ணி அடிக்க போறீங்களோ? ஓ இந்த மண்டபத்தில் வந்து ஆக்கள் வந்து இளைப்பாடுறது. பின்னாடி டைம்களில் வந்தீங்கன்னு சொன்னால் ஆக்களில் 4-5 பேர் நல்ல நித்திரையில் மடிச்சு கொண்டிருப்பினும் இந்த வழியால் போகின்ற ஆக்கள் ஒரு இளைப்பாறோடும் நல்ல ஒரு பெஸ்ட்டான இடம்னு சொன்னால் இந்த இடத்த வந்து சொல்லலாம். இந்த இயற்கையோடு சேர்ந்து இந்த இடத்துல இருக்கிறதும் நல்லா இருக்குது. இதில் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னது சுரக்காய் இருக்குது. அது சுரக்காய் பாவம் என்ன என்று சொல்லி என்ன சாமான் இது வந்த இடத்துல இல்லை சுரக்காய் வச்சுக்க நான் எனக்கு நல்ல முக்கியத்துவம் சொல்லி இது வந்து நெத்துக்கு எடுத்து நீ பயிர்கள் இருக்கிற காலம் வந்து தானே வயல் அதுகளுக்கு வயல் பெரம்பூரில் வந்து ஆக சுரக்காய் வந்து போடணும். நாளைக்கு இது வந்து வெத்துக்கு வந்து இப்போ வச்சுக்கிறோம். 6 ஆனால் பயிலாக ராக்கலைக்கு பிடிச்சி போடணும் வச்சுட்டு போ. பாதலுக்கு வந்தால் இதில் கலைப்பன்னு சொன்னால் இப்போ கூடுதலாக இந்த சந்தை போய் வராக்கள் தோட்டங்கள் இதில் போய் வராது நல்ல தானே சூப்பரான
குடிக்கிறதுல ஒரு படுத்தா நிறுத்திட்டு சும்மா அப்படி வேறு தண்ணி எப்படி இருக்கு? குடிக்க முடியாம இப்படி இருக்கின்றேன் என்ன சொல்றது. ஹலோ நீ தண்ணி சூப்பர் தண்ணிங்க. கடல் வந்து கொஞ்சம் அங்கால தூரம் தான். இந்த இடத்துல இப்போ ஒரு சவாருமே இல்லை. தண்ணி நல்ல தண்ணி. மோனாஸ் வாங்கி மீனை கீழே விழுதி போட்டார். ஏண்டா மோனாஸுக்கு சின்ன பையில் கொடுத்துட்டோம். பை வந்து இல்லை அவர்கிட்ட. இப்போ கீழே ரோட்டில் போட்டு பை வாங்குறதுக்கு போகிறார். என்ன மோனாஸ் பை வாங்க புறம் சின்ன பையன் வாங்கியிருக்கிறீங்க. சின்ன பையன் இருக்கு. கடைக்கு போன தான் வாங்க. கடைக்கு வாங்க. வாங்க மீனை போடுங்க. அப்படி ரோட்டில் வெளுத்தி போயிட்டு என்ன செய்ய போகிறீங்க? வீட்டுக்காரர் பார்த்தா உங்களுக்கு மூன்றாவது தரம் பேக் வாங்க. போய் முதல் பேக் கொண்டு வாங்குவோம். நாங்கள் இப்போ தண்ணி குடிச்சு நாங்கள் பார்த்துருவீங்களானே அந்த அந்த பைப்பில் இருந்து தண்ணி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போய் பாருங்கள். ஏன்னா நல்ல தண்ணி நினைக்கிறேன். அங்கால கொஞ்சம் கடற்கரை சவராக இருக்கும் போல் இருக்குது. இப்படியே நாங்கள் வெளிக்கிட்டோம்னு சொன்னால் இந்த நாங்கள் முதல் காட்டின கொண்டு வர திருப்பி வாங்கின கையும் பிஞ்சு போச்சு. என்ன மூணா செய்ய போறீங்க? என்ன செய்யற? அப்படி கையில் சொன்ன உண்மையில் இந்த ஆலயம் ஒரு வயல்வெளிக்குள்ள நடுவில் இருக்கிற ஒரு ஆலயம். இந்த ஆலயம் தொடர்பான விரிவான காணொலிகள் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் மறக்காமல் ஃபோன் பண்ணுவோம். அப்போ தான் நாங்கள் அதில் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே நாங்கள் போவோம். இந்த வீதியால் போய்க்கல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னால் பள்ளிக்கூடம். அதாவது நாங்கள் படிக்கிற பள்ளிக்கூடங்களை வந்து எப்போது வந்து மறக்க மாட்டோம். சென்ட் ஜோசப், அதாவது மாதகள் சென்ட் ஜோசப் பாடசாலை தான் இந்த பாடசாலை. பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி யாராவது இந்த பாடசாலைகளில் படித்தவர்கள் இந்த காணொலியை பார்ப்பீங்களா இருந்தால் நீங்களும் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம். இதுதான் அந்த பாடசாலை. இப்படியே நாங்கள் தொடர்ந்து இந்த பாதையால் போகமாக இருந்தால் இதில் வந்து பாருங்கள் ஒரு ரூம் வசதி செஞ்சுருக்கு நினைக்கிறோம். தங்குமிடம் இருக்குது. யாராவது இங்கே வந்து தங்குறதா இருந்தால் நீங்கள் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி இந்த வழியால் இந்த மரத்தோட சேர்த்து ஒரு ரோட்டு போது போனோம்னு சொன்னால் உள்ளுக்கு ஒரு நல்ல ஒரு வயல்வெளி, நல்ல ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் உங்களுக்கு அப்புறம் காட்டியில் ஒன்று சொல்லிச்சுன்னா காட்டுறோம். அப்படியே வந்தோம்னா இதில் வந்து ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது பாருங்கள். ஒரு அழகான ஒரு சேர்ச் உண்டு. மாதகளை பொறுத்தளவு வந்து அதிகமான கிறிஸ்தவ மக்களும் இந்த பிரதேசத்தில் வந்து வாழினம். அதோட நாங்கள் இப்போ உங்களை காட்ட போகிற சர்ச் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புனித அந்தோனியர் ஆலயம். இந்த ஆலயம் வந்து இந்த மாதகள் பிரதேசத்தில் ஒரு முக்கியமான ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். இதை விடவும் இந்த வீதியில் இன்னும் 2-3 ஆலயங்கள் வந்து இருக்குது. அதோட இன்னும் மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் கூட கடற்கரையில் வந்து இருக்குது. அதில் வந்து மிக சிறப்பான திருவிழாக்கள் எல்லாம் வந்து வருடம் வந்து நடக்கிறது வளமை. அதுகளை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த சர்ச்சை வந்து காட்டிக்கொண்டு போகலாம் வந்து பார்த்தோம். மோனாஸ் வந்து ஏதோ என்னன்னு சொல்லி பார்ப்போம். என்னத்தையோ கனெக்டாம் போடாக்கு இப்படியே அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மாதகளின் சுகாதார ஆரோக்கிய நிலையம்னு சொல்லி இருக்குது. அது இப்போ இயங்குதோ என்னவோ தெரியல, பூட்டி கிடக்கு. இப்படி எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரதேசத்தின் பழமையான கட்டிடங்கள், அதாவது வீட்டு கட்டுற அமைப்புகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. நாங்கள் அதையும் கொண்டே வந்து காட்டுறோம் பாருங்க. இந்த மாதகள் பிரதேசத்தில் வந்து இன்று வரைக்கும் வந்து மிக பழமையான வீடுகள் வந்து இப்போவும் ஒரு சிலது வந்து எங்களுக்கு பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறத காணலாம். குறிப்பாக இந்த வீடுகள்லாம் வந்து நான் நினைக்கிறேன் இந்த காலனியத்துவ காலங்களில் வந்து அமைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சுண்ணாம்பு கற்கள் அதுகளெல்லாம் கொண்டு ஒரு பழமையான ஒரு வீடு கட்டுற அமைப்பாக இருக்குது. பாருங்கள் இந்த நிலைகள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்கணும்னு சொல்லி. இதில் இந்த சைஸை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதில் இப்படி ஒரு சில வீடுகள் வந்து இப்போ அந்த அழிவடைந்த நிலையெல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு பகுதி நாங்கள் இப்படி தான் இருந்த அந்த வீடுகள் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து
இந்த காணிகள் வந்து இப்போ வந்து பராமரிப்பட்டு தான் இருக்குது. ஒரு சில வீடுகள் அந்த முகப்புகள் எல்லாம் பாருங்க எப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு. ஆனால் இது வந்து புனரம் எப்படி செஞ்சிருக்கணும் போடாது. ஆனால் இருந்தாலும் கூட அந்த பழமை மாறாமல் அப்படியே அந்த பெயிண்ட் எல்லாம் வந்து செஞ்சு ஆக்களில் வச்சிருக்கணும். 2 அக்காக்களும் சைக்கிளில் ஜாலியாக வந்து இந்த காலை பொழுதில் வந்து போய் கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஐயா ஒரு ஆள் சுருட்டு அப்போ இப்படியே இந்த ரோட்டால் போகும்னு சொல்லி பார்த்தா ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து ஒரு வேலையோட செஞ்சு கொண்டு இருந்தார். அதை இப்போ அதே மாதிரி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் உள்ளே வந்தாங்களும். அதோட இந்த வீட்டையும் பார்க்க சரியான வித்தியாசமாக இருந்தது. நான் நினைக்கிறேன் 100-150 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு பழமையான வீடு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி எப்போ கட்டின வீடு ஐயா? நல்ல பழம் 150 வருஷத்துக்கு மேலே 150 வருஷத்துக்கு மேலே 150 வருஷம் வீடு தானே? சுண்ணாம்பு கட்டுறோம். சுண்ணாம்பு கட்டுறாங்க முருங்கைக்கல் அதை வச்சு கட்டுறது. நீங்கள் என்ன வாழைப்பழ இது வியாபாரம் செய்கிறா? சிவன் ஒரு சைஸ் என்ன மாதிரி அந்த ஜிலியா பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த கால கூட அதான் இப்படி எத்தனை வீடுகள் இருக்கு இப்போ? இடியா இப்படி 3 வீடு தான் இருக்கு. அதில் உங்க ஒரு வீடு கட்டின வீடு அந்த நேரம் பணக்காரங்க கஷ்டப்பட்ட வீடு. அது சரி, முந்தி பணக்கார வீடு இது எல்லாம் பணக்கார வீடு. ஐயா என்ன தொழில் நீங்கள்? இந்த கடையை நீங்கள் யாரா இருக்கீங்க போயிட்டு? இந்த மனுஷியாக கஞ்சான ஊர் யாழ்ப்பாணம் மருமகள் இருக்கிறாங்க. அதில் நிற்கலாம் படியாங்க. எனக்கு 5 படியான்னு 2 பட்டை எங்களை காட்டுவீங்களா அவங்க அந்த சுருட்டு செய்கிறது? இந்த இடத்துல வந்து ஐயா சுருட்டு வந்து சுற்றுறாரு பாருங்க. இன்றைக்கு நான் வந்து சுருட்டு சுற்றுறேன். இன்றைக்கு தான் உள்ளுக்கா இருக்கு. இங்கே எங்கே இது இருக்கேன்னு என்ன பேர் உங்களுக்கு? இதுக்கு சிந்துஜானே நம்ம பேரை போட்டது பேரவாரம். ஆற்ற பேர் போட்டதுங்க சிந்துஜா பேத்தின் பேர். பேத்தியில் பாசம் தானே. இது இது எங்கே இருந்து கோயிலில் மடப்பீங்க? நெடுங்கணி காப்பில் உள்ளே யாழ்ப்பாணம். மேலே போடுற காப்பில் நெடுங்கணி. அதுக்கு 2 விதம் இருக்கும். மேலே போடுற காப்பில் நெடுங்கணி. இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ளே போடுற தூள்கள் யாழ்ப்பாணம். இதுதான் சுருட்டேன். இது என்னடைய சொல்றது? காப்பு. இது காப்பில் காப்பு எங்களுக்கு ஒன்று செஞ்சு காட்டுவீங்களா? செஞ்சு காட்டுறது. எவ்வளோ காலம் ஐயா சரிங்க? 6 வயசுலேயே பழகிட்டாங்க. 6 உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு? 61 வயசாகுது. அப்பா அப்போ 50 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அதான கூட 5 வருஷம் இருந்துச்சு பழகம். எங்கே பழம் நீங்கள்? இது புது மேலே வாழைப்பயில ஒரு நாள் பழகி விட்டார். சின்ன வயதில் பழகி. அப்போ 2,000 ரூபா கூலி. இப்போ 3,500-4,000 ரூபா கூலி ஒரு நாளைக்கு. 1000 சுற்றினோம். 1000 சுருட்டுக்கு 3,500 3 ரூபா முதல் வந்து 12 12 ரூபா 1000 சுற்று. இப்போ 3,500 ரூபா கூலி. அந்த நேரம் பழகலாம். 12 ரூபா கூலிக்கு பழகலாம். இப்போ 3,500 ரூபா கூலி. உங்களுக்கு பிறகு இந்த தொழிலை செய்யறதுக்கு ஆக்கள் இருக்கணும். ஆக்கள் இல்லை மகனாக்கள் இருக்கணும். இருக்கிறாங்க பழக. என்ன வேலை செய்யணும்? ரேஷன் கடையில் வேலை. எந்த வாடகை ஆகுது? இப்போ பைக் கடைக்கு வாடகை வாடகை கொடுத்துருங்க. என் நடுங்கொழி போனால் நாங்கள் அந்த கழிவுகள் கூட எடுத்தா நாங்கள் தனியாக நாங்கள் சுற்றுவோம். நீங்கள் தான் போய் எடுக்கிறதா? இப்போ ஐயா வந்து சுருட்டு அப்படி சுற்றுறாருன்னு பார்த்துருப்பீங்க.
இந்த சுருட்டு சுற்றுற இந்த தொழில் சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் காணொலிகள் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. இந்த பொட்டிகளுக்கெல்லாம் வந்து ஐயா வந்து இந்த சுருட்டுகள்லாம் வந்து வச்சுக்கிறார். இப்போ நான் மெயினாக வந்து பொயில வச்சுக்கிறார். இதில் வேறுங்க அந்த பொயில காம்போல் எல்லாம் வந்து கிடக்குது. நன்றி ஐயா. இங்கே இந்த பொயில் எடுக்கிறது என்ன மாதிரியான்னு சொல்லி இப்படியே நாங்கள் வேறு வேறு இடங்களையும் அப்படியே பார்த்துட்டு போவோம். மற்றது ஐயாட்ட தான் இப்போ மோனாஸ் அந்த மீனை விழுத்து கொண்டு வந்து தெரியுமா ஒரு பையன் வந்து வாங்கிட்டார். மோனாஸ் வந்து மீன் வைக்கிறதுக்கு ஒரு பேக்கு வாங்கிட்டார் ஐயாட்ட. இப்போ மோனாஸ் இந்த மீன் வந்து பாதுகாப்பாக பேக்குள்ளே இருக்கு. இன்றைக்கு இந்த மீனோட நாங்கள் இந்த பயணம் வேணும். இப்படியே நாங்கள் இப்படியே இந்த கடற்கரை நோக்கி தான் இந்த வீதி வந்து போகுது. இப்படியே போவோம். அதோட இந்த உங்களை சைட்டில் இருக்கிற வீடுகளையும் காட்டிக்கிட்டு போகிறேன். பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் அந்த காலத்து வீடுகள், பழைய வீடுகள் இப்போவும் வந்து பாவிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. கடைகளை அதுகளாக வந்து பாவிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படியே போனோம்னு சொல்லி சொன்னால் பாருங்க, இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காட்டுறேன். இதில் பாருங்க, கூட்டுறவு சங்கம் ஒன்று இருக்குது. அதாவது அந்த காலத்தில், அதாவது எத்தனையாம் ஆண்டு அப்படின்னு சொன்னால் 1550ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட ஒரு கூட்டுறவு சங்கம். இதில் வந்து பரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் நினைக்கிறேன் அதாவது கத்தோலிக்க சபைகள் அதுகளோடு இணைந்து செயற்பட்ட ஒரு கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லி இருக்கணும்னு நினைக்கிறேன். யாராவது மேலிடத்துக்கு தகவல் இருந்தால் சொல்லுங்க, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது உங்களுக்கு நாங்கள் 150 வருடம் பழமையான வீடு காட்டியிருந்தாங்களே. அதோட இப்போ வந்து பாருங்கள், இந்த மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து வளர்ச்சி கண்டு பல வீடுகள் வந்து இப்போ வந்து இந்த வீதியில் வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து வச்சிருக்கிறோம். நாங்கள் அதை அப்படி வேண்டிய காட்டுறோம். இல்லை 2 அம்மாக்கள் பாருங்கள், அந்த கைப்பை வந்து எல்லோரும் ஒரே மாதிரி கைப்பை வந்து கொண்டு போயிடும். அந்த காலத்தில் இதுகள் தான் நாக்கள் மீன்கள் சாமான் வாங்குறதுக்கு கொண்டு போயிடும். பிளாஸ்டிக்கில் செய்த பை உண்டு. இப்படியே இங்கே வந்தாங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துருப்பீங்க. அப்படியே நாங்கள் வந்து கடற்கரையை நோக்கி வந்து பயணம் செய்ய போகிறோம். அங்கே தான் இன்னும் சிறப்பான விஷயங்கள் இருக்குது. தொடர்ச்சியாக வந்து காணொலியை வந்து பாருங்கள். இதில் வந்து இந்த பேர் பிளக இருக்குது தானே, அது வந்து நாங்கள் கீரிமலை நவுலேஸ்வரம் ஆலயத்துக்கு போகலாமாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்துட்டோம். இதில் பாருங்க, இந்த இடங்களில் முக்கியமான ஒரு விஷயம், அதாவது மிகப்பெரிய ஒரு சந்தை ஒன்று இருக்குது. அதோட இந்த போட் வந்து அங்கே இந்த லூர்த்து அன்னை ஆலயத்துக்கு போகிறதுக்கான வழியை வந்து காட்டுது. இந்த பகுதியில் போனால் லூர்த்து அன்னை ஆலயத்துக்கு வந்து போகலாம். மாதகளிலே வந்து பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம், மிக சிறந்த ஒரு ஆலயம். அது தொடர்பான காணொலிகள் வேணும்னாலும் சொல்லுங்கள், போடுறோம். அதோடு வந்து இங்கால யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் போகலாம், 22 கிலோமீட்டர். அதோட மற்ற பகுதியால் போனால் பருத்துறை வீதி, பருத்துறைக்கு வந்து நாங்கள் போகலாம். அதாவது கீரிமலை நவுலேஸ்வரம் ஆலயம் அந்த வழியால் போயிட்டு நாங்கள் பருத்துறைக்கும் போகலாம்னு சொல்லி காட்டியிருக்கிறோம். இப்படி நாங்கள் இந்த மாதங்கள் சந்தையை வந்து பார்ப்போம். இப்போ வந்து சந்தை வந்து கொஞ்சம் நேரம் சென்றதால் பரபரப்புகள் வந்து குறைஞ்சிருக்குது. இப்போ நார்மலாக அவங்களுக்கு நாங்கள் இந்த சந்தையை வந்து காட்டுறோம். இந்த சந்தை வந்து தனியாக ஒரு காணொலியாக நாங்கள் பதிவு விடுவோம். அதையும் வந்து மறக்காமல் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த காணொலிகள் வரும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த காணொலிகளை வந்து தவறாக பார்க்கலாம். இப்படி இந்த சந்தைக்குள்ள வரைக்கில் எங்களை பகுதியிலையும் ஒரு பழைய ஒரு வீட்டு கட்டுறோம்னு நினைக்கிறேன். வீடு தான் நினைக்கிறேன். அந்த காலத்து வீடு ஒன்று இருந்தது. அதையும் உங்களுக்கு காட்டிப்போட்டு போகலாம்னு சொல்லி பார்க்குறேன். அதை போயிட்டு பார்த்துட்டு மற்ற விஷயங்களை வந்து பார்ப்போம். வணக்கம் ஐயா. முதல் சந்தையில் இதில் வந்து நீங்கள் என்ன இருக்கிறீங்க இங்கே? நாங்கள் மீன் கொள்வோம். நீங்கள் எடுக்கிற கம்பெனியா? என்ன பேர் உங்களோட அந்த கம்பெனிஇந்த? அந்த முன்னுக்கு இருக்காதா? அது வேற, இது அவங்களோட வேற. இதில் பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு சாமான் இருக்குது. சைக்கிள் நிற்குது. ஆனால் எல்லாம் நல்ல கரி கலரில் ஏன்டா கடற்கரை தானே, கடற்கரைன்னு சொல்லிக்கல. கூடுதலாக இந்த இரும்புகள் வந்து கொஞ்சம் உக்குற தன்மை கூடவே இருக்கும். அதில் கொஞ்சம் ஒக்கி போய் தான் இருக்குது. ஆனால் எல்லாம் பயன்படுத்துகிற சைக்கிளாக ஐயா இந்த சைக்கிள் உதறியலை ஏதாவது காய்ச்சி அடியல் வாங்காமல் இப்படியே நாங்கள் அங்கே போயிட்டு இந்த சந்தைகளை அதோட கடற்கரைகளையும் வந்து போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இங்கே மோனாஸ் நிற்கிறான்னு பாருங்கள், மரத்தில் ஏறி எப்படின்னு. இந்த இதில் ஒரு சாமான் ஒன்று இருக்குது பாருங்க, மாட்டு வண்டி. நான் உங்களை சொன்னால் இந்த பண்டத்திருப்பு மாடுகள் பகுதிகளில் வந்து சவாரி மாடுகளுக்கு கொஞ்சம் ஃபேமஸான இடம் வந்து நான் நினைக்கிறேன். மாடுகளை வந்து இப்போ கொண்டு வந்துருப்பேன் நினைக்கிறேன். இந்த வண்டியில் நிற்குது. மாடுகள் வெஞ்சாலும் இங்கே நிற்கணுமே, பார்ப்போமா. மாடல் ரெண்டா உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இந்த சவாரி வண்டியில் பாருங்க எப்படி இருக்குண்டு. விட்டு முழுதாக வந்து மரத்தில் வந்து தான் செஞ்சுருக்கிறேன் சில்லுகள் எல்லாம்.
இதுதான் மாதகள் சந்தை. அதாவது விடிய வந்து 7 மணி இல்லாட்டி 6 மணி டைமுகளில் வந்தோம்னு சொன்னால் மிகவும் பரபரப்பாக இருக்கிற ஒரு சந்தை. நிறைய தொழிலாளிகள் தங்களுடைய வியாபாரங்களுக்காக மீன்களை வந்து பெற்றுக்கொள்கிற நடவடிக்கைகள் எல்லாம் வந்து நடக்கும். மிக சிறப்பான ஒரு சந்தை உண்டு. மலிவான விலையில் மீன்கள்லாம் கூட வாங்கலாம். உங்களுக்கு நாங்கள் இன்னொரு நாளைக்கு வேலைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த சந்தையை காட்டுறோம். சந்தையில் முடிஞ்சாங்க மேலே சந்தையில் முடிஞ்சா 6-7 வேலைக்கு சண்டை முடிஞ்சிருமா? சந்தை முடியும். இந்த சந்தை 7:30யோட 6:30க்குள்ள வந்தா அந்த மீன் பார்க்கலாம். அதோட இல்லாட்டி சரி. அங்கால நீ சுழுபிரத்தி ஒரு சந்தை வியாபாரிகள் அங்கே இங்கேன்னு போகுது. நீங்கள் இது கடத்தொழிலா? நான் கடத்தொழிலாம் செய்வேன். இந்த தொழில் வேலை போகுதா சூட போகுது கீழே இது கயிறுகள் என்னத்தை கொண்டு வரீங்க? நான் தேங்காய் கூடாது எது தேங்காய் தேங்காய் விடுங்க போதும். கடத்தொழில் அரைக்கொட்டிக்கான் 15 இந்த பிற தொழில் பெருசாக வாங்கி இப்போ காற்று ரெண்டு அடியாவோ காற்று ரெண்டு அடியாவோ எத்தனை வயசு உங்களுக்கு? இல்லை நாங்கள் கஷ்டப்பட்டோம். இந்த வெளியாளத்து கொண்டு வந்து கடல் தொழில் ஃபுல்லாக தொழிலுங்க. அதான் ஒரு போட்டு நின்று ஏறி நாங்கள் கடலில் விலையை படுத்து மனுஷி உள்ளே விட்டுட்டு கடலில் போய் கிடந்து 3 மணிக்கு அப்புறம் கிடைக்கு வந்த பிறகு தான் மனுஷி பிள்ளை. அது மட்டும் இல்லாட்டி நாளைய வேலை 2 பேரும் சாப்பிட்டு காற்று புயல் வந்தா போட்டு கவுண்டு வச்சுட்டா 2 நாளைக்கு கிடக்கும். என்ன இப்போ இப்படி இந்த வயசுல இப்படி உடம்பு கட்ட எல்லாமே இருக்கிறீங்களா? என்ன ரகசியம்? இது வந்து எங்களோட சின்னல்ல இருந்து பயிற்சியாளர். என்ன மாதிரி? ஃபுட்பால் வால் வாலிபால் விளையாடுவோம். மரங்கள் செய்வோம். மரங்கள் எல்லாம் இப்போதைய பிள்ளைகள் விளையாட்டு எல்லாம் குறைஞ்சிட்டேன்னு எல்லா பிள்ளைகளுக்கும் ஃபோன்லாம் எல்லாம் விளையாட்டு செய்கிறாங்க. தொலைபேசியால எல்லாம் செய்யலாம். அதான் இது வந்து தொழில்நுட்ப கருவி. அதான் ஒரு வேலையை செய்யறதுக்கு மம்பட்டி என்றாலும் ஒரு விவசாயத்தை மட்டும் சாப்பிட்டு உங்களோட மட்டும் தென்னராஜ் இங்கே கல்யாணம் கட்டி வந்ததா? நாங்கள் இங்கிருந்து 19 ஆண்டு 56 போய் அங்கே படித்து மோனாஸ் அமெரிக்கனில் பாடம் படித்து ஒரு 2000 ஆண்டு 4ஆம் மாதம் 16ஆம் தேதி ஓயாதையில் 3ல் வந்தாங்க. அந்த சொத்தொழில் எல்லாத்தையும் அதோட அப்படியே வந்து காணிக்கிறார் வீதி துறைமுகம் வீதி காணி அதில் வேலி கம்பி ஏத்தமாக கிடக்கு. ஏத்தமாக இருக்கு என்ன அந்த ஏத்தமாக இருக்கிறதுக்கு இந்தியால யாரும் விரையில் அவலாத்துக்கு கமாண்டர்ஸ் கம்பி அணிஞ்சு கேம்பு இந்த பகுதியும் விரையிலாது. இது வந்து உயர் பாதுகாப்பு தொழிலுக்கே போயிடாது. பாஸ் எடுத்து இந்த கடற்கரை ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது. எல்லாமே போய் டிஆர்ஓஸ் ஆரம்பிச்சு சிஓ இதெல்லாம் செயின் பண்ணி கடலுக்கு பாஸ் உள்ளதான் போகும். இது எந்த கால பகுதி? இது நாங்கள் வந்த காலத்துக்கு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விட்டது. இப்போ எத்தனை அமௌண்ட்? நாங்கள் தண்ணி போகிற முக்கியத்தில் நாங்கள் போய் அதில் 3 இஞ்சால வந்தோம். நாங்கள் உடம்பு அங்கே இருந்து வெந்து நம்ம இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இந்த பாஸ் நடைமுறையில் தான் தொழில் கஷ்டமாக இருந்தது. சரியான கஷ்டம் தான். நம்ம தூரங்களுக்கு போயில மரங்கள் இப்படி மோட்டு இன்ஜின்களை எல்லாம் கூட்டி அப்போ நீங்கள் கட்டு மரம் தான் இந்த கட்டு மரங்களில் அப்படி எல்லாம் அதாவது இந்த சுனாமி அனர்த்தங்களுக்கு பிறகு சுனாமி அந்த அனர்த்தங்களுக்கு பிறகு இது இந்த இடம் அந்த டைம் இப்படி இருந்தது. இது அந்த அதில் நாங்கள் நடந்து போயிடும் கேம்பில் இருந்தேன். அப்போ இங்கே பாஸ் எடுத்து தான் உள்ளுக்கு வர போகணும். வந்த தொழிலெல்லாம் செய்து கொண்டு போய் கஷ்டப்பட்ட அப்புறம் இந்த யாழ்ப்பாணத்தில் போய் அமைச்சர் டெக்னேஷன் அந்த கழிச்சு தான் இந்த தொழில் நீதிகள் எல்லாருக்கும் கஷ்டம் வந்து ஃபாதர் மேரூடா எல்லாத்தையும் இங்கே சரியான கஷ்டப்பப்பம் அடிதான் குற்றங்கள்லாம் எதன் பிந்தி வந்த ஆக்களுக்கு அடிக்கிறது அட்டகாசங்கள்லாம் அவங்க அந்த வெண்ணி போர் நடந்து கொண்டு போக அந்த வெண்ணியை பிடிக்க இங்கே தொழிலாளியோ இல்லாத கடல்ல இல்லை அந்த பாதுகாப்புக்கு அன்றைக்கு வச்சு கொண்டு பிரச்சனை உண்டா அடிப்பா டைமுக்கு வரும்.
பகுதியில் காலத்து பிறகு தண்ணியை பிடிச்ச பிறகு தலைவர் செத்த பிறகு இந்த வலியை பிடிச்சி தலைவர் செத்த பிறகு பக்கத்தால் விட்டு கொஞ்சம் இலக்கி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தொழிலுக்கு? இந்த விதமான ஃபேமிலியானில் இப்போ அங்கால இங்கே வந்து வெளியில் வந்து அடுத்த பிரச்சனை என்ன? அது தொடர்ச்சியா இங்க நடக்கிறதுன இந்த இந்திய பறவைகள பிரச்சனை. வல்லரசு ஸ்ரீலங்கா வல்லரசு வல்லரசுன்னா ஒரு பண்டாலமே கொண்டு வளர்ந்த படகுகள் செய்ய பெருசுன்னு பங்காளியில் அவருக்கு தான் நாகப்பட்டினம் தேசம் இந்தியா வந்து சொல்லவே அது சும்மா 4 சின்ன தொழில அது பெரிய மாநில பெரிய தேசம். அப்போ இனி இப்போ தொழில் முடிஞ்சா நீ போயிட்டு என்ன இப்போ பிளான் இல்லை? ஓயாது இந்த உடம்பு ஓயாமல் இல்லை வேலைகளை செய்து கொண்டு வாழ்க்கையில எத்தனை மணி முடியும் வேலையில்? எத்தனை மணி முடியும் வேலையில்? 4 மணிக்கு 5 மணிக்குள்ள இப்போ பாத்தியெல்லாம் போடுறது விலங்குகள் அவங்களுக்கு பாத்தியெல்லாம் போட்டு இப்போ 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 போடுறீங்களா பாத்தி? நேற்றும் போட்டுட்டானு கூட கிடக்குது பாத்தியம் பொட்டையில புறக்கி போடுவேன். போட்டு விட்டா தான் தை மாதம் வெங்காயம் கிழங்கா போங்க. அதே நீங்கள் வேறையாக போட்டு கொடுக்குறதா இல்லை நீங்கள் போடுறதா? போட்டு கொடுப்பேன். சம்பளத்தை போட்டு போடுற விட அள்ளி கொட்டி விட்ட தை மாதம் கிழங்க போட்டு. அப்போ உங்களை பொறுத்தவரையில் மாதங்களில் சிறப்புன்னு சொன்னால் என்னென்னு சொல்லுவீங்க? எல்லாமே சிறப்பு தானே மாதங்களை பொறுத்தவரையில்? பொறுத்த முறையில் இந்த துறையை பார்க்கறது போன்றதாக ஒரு தொழிலாளி என்ன பிரச்சனை மண்ணெண்ணெய் விலை சூடிகளும் வரும். தொழில் பெருசா இல்லை. தொழில் சூடு விலை குறைஞ்சிட்டாங்க. என்ன தொழில் போனீங்க சும்மா ஆடிக்கொண்டு நடக்குது. கொண்டு போகிறது 20 நாளைக்கு 40 லிட்டர் எண்ணெய்க்கு வளரும். அந்த அளவுக்கு வருமானம் பெறணுமே. அந்த அளவுக்கு வருமானம் பெறணும். 9,200 வேணும் வருமானம் பெறணும். மீன் விலை 1 ரூபாண்டா 9,000 மண்ணெண்ணெய் செலவு. இந்த போட்டு இன்ஜின் 2 வேறு வேறக்காரனும் முதலாளியும் போட்டு இன்ஜின் கட்டுறது கடைசி 25 லட்சம். சும்மா எல்லாம் கடன் தொழில் இல்லை. ஒரு இன்ஜின் சாப்பிட 5 இன்ஜின் அது பம்புலர் போனால் என்ன இல்லை. அந்த சீசனுக்கு அந்த மீன் வர டைமுக்கு ஓடி விளைச்சா தானே? கடன் தொழிலை பொறுத்த முறையில் ஒரு சவப்பட்டி தொழில்லாம் சொல்லு புயல் வந்ததுன்னா அப்படியே 100 பேர் போனாலும் இப்படியே செத்தா சரி. இந்த அன்னைக்கு இது மாடு நாங்கள் விரைக கடலுக்கு வெள்ளாச்சி கருப்பி கருப்பி எங்கே சவாரி கொண்டு போகிறது? இப்போ இப்படி இல்லை. இது இப்போ எத்தனை வயசு ஆக்கள் வயசு ஆக்களுக்கு? சின்ன ஆக்கள் எவ்வளோ பருமதியாக இருக்கும் இந்த மாடு? நீ ஆக்கல நீ ஓட்டத்தை பிறகு தான் விலைகள் இப்போ நார்மலாக இப்போ என்ன விலையை கொடுக்கலாம்? ஒரு சவாரி மாக்கள் ஓட இல்லை நான் 4 லட்சம் உண்டா சோடியா? ஆனால் அப்புறம் ஓடினா இப்போ போவேன் கோடி கொடைக்கணக்கில் புரியுங்களா? சரியா உங்களோட பேர் என்ன? எத்தனை கணக்கு மாடல் வளர்க்குறீங்களா? சரியா நன்றி. இப்போ தான் நாங்கள் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். மாதங்கள் கடற்கரை மிக சிறப்பாக இந்த மீன்பிடி தொழில் நடைபெறுகின்ற ஒரு இடம். இது தொடர்பாக நாங்கள் விரிவாக எதுவும் கதைக்க போகிறது காட்ட போகிறது இல்லை. இப்போ வந்தோடனே சந்தேகம் காட்டி அதோட இந்த கடற்கரையில் இருக்கிற விஷயங்களையும் காட்டினா தான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதோட இப்போ வீடியோ நிறைய டைம் ஆகிட்டு தானே. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு நோமலாக இப்போ இன்றைக்கு சும்மா என்ன நடக்குது இந்த மீன்கள் அதுக்குள்ளே வச்சிருக்கணுமென்றதில் சும்மா காட்டிட்டு இங்கே அடுத்தடுத்த காணொலியில் நாங்கள் இந்த சந்தையையும் இந்த கடற்கரை பகுதிகள் அவங்ககிட்ட தொழில்கள் சம்மந்தமாகவும் நாங்கள் விரிவான காணொலிகளை நாங்கள் போடுறோம். உங்களுக்கு அதுகள் தேவையான அந்த விஷயம் பார்க்க விருப்பம்னு சொன்னால் அதே மாதிரி கமெண்டில் ஜஸ்ன்னு சொல்லி போட்டு விடுவோங்க. நாங்கள் அப்போ தான் எங்களுக்கு இந்த காணொலிகள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வம் பெறும். என்ன மீன் ஐயா அது? வெள்ளூர் என்னம்மா போமா உங்களுக்கு?
யாரு அது இதுதானே கலக்கு வர பார்த்தீங்க ஒரு வேலைக்கெல்லாம் பேர் மகனாக்க உயிரோட எல்லாம் முடிபட்டிருக்கா இல்லை வெளியில் வந்தானே செத்துருவோம் செத்து என்ன இருக்கேண்ணா இது அண்ணா இது என்ன இருக்கு எல்லாம் உழுவையா உழுவையா இப்போ வந்து அண்ணாக்கள் வந்து நண்டு தட்டி பாட்டுப்பட்டு நண்டுகளை வந்து எடுத்து கூடையில் போட்டு கொண்டிருக்கிறோம் நண்டு ஓ சிங்கிள் எல்லாம் அந்த சிங்கிரால பார்த்துருக்கீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு இலைக்காரன் அப்படி இருக்கு ஒரு நண்டு 1000 மணி அளவு ஓகே, இதோட வந்து நாங்கள் இந்த காணொளி வந்து முடிச்சுக்கொள்கிறோம். மாதகன்றது ஒரு பெரிய இடம், அதில் நிறைய விஷயங்கள் வந்து காட்டுறதுக்கு இருக்குது. எங்களால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை, அதாவது ஒரு பாதை, ஒரு வழியில் வந்து இருக்கிற, அதாவது பண்டத்தரிப்புலேருந்து இந்த மாதல் கடற்கரை வரைக்கும் இருக்கிற விடயங்களை மட்டும் நாங்கள் ஒரு சில விடயங்களை வந்து காட்டியிருக்கிறோம். அதோட இன்னும் சில விஷயங்கள் காட்டாமல் இருந்தால், எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் மூலமாக எங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிய வரும். நாங்களும் அதுகளை போய் பார்க்குறதுக்கு எங்களுக்கும் உறுதுணையாக இருக்கும். இப்போ நாங்கள் வாங்கின மீனோட இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்கிறோம். மீன் பழுதாக போகும்போது வீட்டை போயிட்டு சமைக்கவும் வேணும். ஓகே, இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி மெட்டாக்களும் ஷேர் பண்ணுங்க. நாங்கள் இன்னொரு காணொலியோடாக உங்களை வந்து சந்திக்கலாம்.